இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது தனி வட்டியின் கீழ் 60 ஆண்டுகளில் ₹1 9 மாறுகிறதெனில் ஆண்டு வட்டி வீதம் காண்கன்னு கேட்டுருக்காங்க. அதாவது பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டுருக்காங்க. தனி வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இப்போது ₹1 இருக்குது, ₹1 இருக்குது, அது ₹9 மாறுது. அதாவது இது ₹9 அப்படிங்கிறது வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரெண்டும் சேர்ந்து தான் ₹9. அப்போ இந்த ₹9 ₹1 மைனஸ் பண்ணால் ₹8. ₹8 பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ₹8. ஓகேங்களா? அசல் பார்த்தோம்னா ₹1, பிரின்சிபல் ₹1. நெக்ஸ்ட்டு வருஷம் 60 வருஷம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு 60 வருஷம். ஸோ நமக்கு தேவை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 வகுத்தல் பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ அதை அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுமா? ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும், பிரின்சிபல் தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும். அப்படியே இங்கே சப்ஜெக்ட் பண்ணுமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ₹8 இன்ட்டு 100 வகுத்தல் பிரின்சிபல் ₹1 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 60. 0 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 3, இங்கே 5, 8 40, 40 வகுத்தல் 3 இருக்கும். அப்படியே கேன்சல் பண்ணால் 13 3 39, மீதி 1/3%. ₹1 9 60 ஆண்டில் 13 1/3% தனி வட்டியில் இந்த அமௌண்ட்டுக்கு மாறும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.